இந்த கரூர்ல விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்ச சாலையே ஒரு குறுகலான சாலை. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல யாரோ ஒரு சில கையவர்கள் திரு விஜய் அவர்கள் மேல துப்புக்களை கொண்டு வீசினாங்க. அந்த காட்சிகள் பெரும்பாலான ஊடகங்கள் வாயிலா வெளியில சொல்லப்படல. ஏன் அப்படின்னா ஒரு பல உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த செருப்பு வீச யாரும் பெருசாக்க பேசப்படல. ஆனா என்னோட பார்வையில நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா கரூர்ல இருக்கக்கூடிய அமைச்சரை பத்தி விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் உங்க டக்கா அப்படின்னு சொல்லி அமைச்சரை பேசுறாரு. அவர் பேசின அடுத்த ஒரு சில வினாடிகள்ல செருப்பு அவரை பார்த்து வீசுறாங்க. அது அவர் பக்கத்திலே செருப்பு விழுது. அது மட்டும் இல்லாம அவரோட வாகனத்திலே விழுது. ஒரு 2, 3, 4 இடத்துல செருப்பு வீசப்படுது. இப்ப அவ்வளவு கூட்டம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள கரூர் அங்க விஜயோட ரசிகர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் இருப்பாங்கிறது தெரிஞ்சும் போன்ற ஒரு கலவரம் உண்டு பண்ணணுங்கிற நோக்கத்தோட தானே அப்ப செருப்ப வீசுறதுக்கான ஆட்களை உள்ள நிறுத்திருக்காங்க. இதையெல்லாம் இப்ப தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனிநபர் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. அதன் மூலமா விசாரணை செய்யக்கூடிய மாண்புமிகு நீதியரசர்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள்